கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரம்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசாட்சிக்கிட்ட பேசிட்டு. இப்போ வந்து தீபாவை வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டான்னா நீ நிச்சயமாக போய் தான் ஆகணும். நீ போகாமல் மட்டும் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, வசமாக மாட்டிப்ப. என்ன பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் நிச்சயமாக வந்து கல்யாணத்துக்கு போகக்கூடாது. போனேன்னு வச்சுக்கோங்க, கார்த்திக் வந்து நான் தான் ரம்யாவும் நான் தான் அம்முவும் நான் தானே தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சால் தான் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு மனசாட்சி கேட்டோன்னே, நிச்சயமாக பிரச்சனை வரும். கார்த்திக் வந்து ஆல்ரெடி என் மேலே டவுட்டில் இருக்கான். இப்போ மேற்கொண்டு வந்து நான் தான் அம்முன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை வந்து பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் வந்து என்னை விரும்ப மாட்டான். அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து தீபாவை வந்து அவன் வாழ்க்கையிலேருந்து போக வைக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து தீபா ஃபோனை போட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு, நாளைக்கு வந்து வந்தே ஆகணும், என் ஹஸ்பண்ட் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, மண்டபத்துக்கு வரணும், நீ அப்பாவையும் அழைச்சிட்டு வந்துடு. அவர் வரமாட்டார், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு. இங்கே வந்து சேரில் தானே உட்கார போகிறாரு, அதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னோடனே, முடியாது, அவங்க அப்பா வந்துட்டா தான் இவங்க தில்லுமுள்ளெல்லாம் தெரிஞ்சிருமே, அதனால சமாளிக்கிறாங்க. நீ வரலன்னு வச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு வந்து தரன்னு இழுத்துட்டு வந்துடும் அப்படின்னு. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னோடனே, நாளைக்கு வந்து சேர்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் வீட்டில் வந்து சாமிக்கிட்ட வந்து தீபா வந்து தாலியை வச்சு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவா, என் மீனாட்சி அக்காவுக்கு வந்து நல்லபடியாக வந்து ஆனந்த் மறுபடியும் ஏற்றுக்கணும், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், இப்போ இந்த ரியா பிரச்சனை எல்லாம் நல்லபடியாக சரியாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கார்த்தி வந்துடுறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இல்லை நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அக்கா வந்து எனக்காக வந்து எல்லாமே உதவி செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா, அதனால் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருங்க. நிச்சயமாக வந்து மீனாட்சி அண்ணி கூட தான் வந்து ஆனந்த் வந்து பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம், அதை ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் அபிராமியை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அருணாச்சலம் வந்து ஆறுதல் பண்ணுறாப்புல. நான் எவ்வளவோ சொன்னேன், இந்த கார்த்தி வந்து வேண்டாம் வேண்டான்னு. இப்போ வந்து பாட்டிக்கு வந்து எந்த விஷயமும் நடந்தது தெரியாது, கார்த்தி வந்து எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரில. உன் அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு கார்த்திக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு வாக்கு கொடுத்தானா நிச்சயமாக அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுவான். நீ முதல்ல தைரியமாக இரு, மனசை போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிறாங்க. தீபா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் அத்தை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, நான் இப்போ கூட பாருங்கள் கோவிலுக்கு தான் போக போகிறேன், தாலி கூட கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், போய் வந்து ஒரு பூஜை போட்டுட்டு வரேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னோடனே, இப்போ தான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் மீனாட்சி வந்து கவலையாக இல்லாமல் கண்டுக்காமல் இருக்காங்க. என்னக்கா நீங்கள் ஒரு வருத்தமும் இல்லாமல் இருக்கீங்களே, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், எனக்கு ஆனந்தை தான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைல்ல, அவனை தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, நிச்சயமாக ஆனந்த் மாமா வந்து உங்களை வந்து ஏற்றுக்கிற நிலைமை வரும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நாளைக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு, அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஆனந்த் வந்து ரூமுக்கு வராங்க. அங்கே வந்து ரியா வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. உங்கள் பாட்டிக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாது, அவங்க மீனாட்சியை தான் வந்து ஏற்றுப்பாங்க. அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து நான் பிரச்சனையை பண்ணி என்னை வீட்டை விட்டு துரத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், உங்கள் பாட்டி வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்டாமே, அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்பட, அவன் பக்கம் நான் இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் கவலைப்படுற, இந்த ஒரு நிமிஷம் வரேன்ட்டு பீரோவை திறக்கிறாப்புல. பீரோவை திறந்தோன்னே ரம்யா வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. கையில் இந்த என்ன பாக்ஸ் இருக்குன்னொன்னே, இதுவா டுமில்னு வரும்ல அந்த பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அது அப்படின்னு கையில் பொருள் எடுத்து காட்டுறாப்புல. அதை பார்த்தோன்னே, இந்த பொருள் எப்படி நீ வச்சுருக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து கிட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் ஆனந்த் போனோன்னே கையில் வந்து கைரேகைப்படாமல் கரெக்டாக பேக்கெட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ரியா, எதுக்கும் தேவைப்படாத, நாளைக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கோவிலுக்கு வந்திருக்காங்க. தீபா வந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனை எல்லாம் சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடித்தோடனே, ஆண்டவா நீ தான் வந்து அக்காவோட பிரச்சனை எல்லாம் தீர்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு சாமி விளக்க எடுக்கிறாங்க. பார்த்தா கரெக்டாக விளக்கு அணைஞ்சு போயிடுது. உடனே வந்து தாலி பரவாயில்ல, நீங்கள் காற்றுல அணைஞ்சிருக்கும், தைரியமாக எடுத்துகிட்டு போங்கன்னு ஐயர் ஆறுதல் சொல்லிட்டு, அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ தாம்மா பாதுகாக்கணும், அவங்க வந்து நினைக்கிறது வந்து நீ தான் பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நடக்கிறது நடக்கட்டும்னு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே, என்னம்மா கோயில் போயிட்டு வந்து என்ன பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னோடனே,
தீபாவும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு பாசிட்டிவாக வந்து சொல்லி அபிராமி மனசை வந்து தேத்துறாங்க. ரியா வந்து தனியாக வந்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து கார்த்தி வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ரியாவோட ஹஸ்பண்டுக்கு. ஆமாம், நீங்கள் வந்து எதுக்கும் ஜாக்கிரதையாக வாங்க அப்படின்னா, எனக்கு ரியாவை பற்றின முழு விவரங்களும் தெரியும், அவள் எப்படி கோக்கு மார்க் பண்ணுவான்னு தெரியும், அதனால் நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா வருவேன், முடிஞ்சால் மாறு வேஷத்தில் கூட வர பார்க்குறேன் அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.